காது குத்தும் விழா கடந்த 4.5 ஆண்டுகளாக பட்ஜெட் எனும் பெயரில் மக்களுக்கு காது குத்திட்டு இருந்தது இந்த வருஷமும் தொடருதுன்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பு பண்றாங்க. காது தானே குத்திட்டு இருக்காங்க. ஒரு காது போய் 2 காது போய் மேல் காது வரைக்கும் குத்திட்டு இருக்காங்க. 4.5 வருஷம் வேற என்னப்பா செஞ்சாங்க? கொசு ஒழிப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கன்னு கேட்கிறேன். 5 வருஷம் அடிக்க வேண்டிய கொசு மருந்த ஒரே நாள்ல அடிச்சு எல்லாருமே மூச்சு திணறிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்கீங்களே, நீங்க தான் சூப்பரா கண் வீழ்த்தி இரவும் பகலும் பாடுபட்டு எக்ஸாம் எழுதிருக்கீங்களே. ஆன் மெரிட்ல ரிசல்ட் வரட்டும். ஏன் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா 5000 ரூபாய் போடுறீங்க? பயம் பதட்டம் தானே. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு துணை முதல்வர் பேசுறாரு. தன் வீட்டு மக்களா? இல்ல பீகார்ல இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்தது அங்க நிதிஷ்குமார். பீகாருக்கு நான் புள்ள மருமகன் மாமா மச்சான்லாம் இருந்தாங்க. எல்லாருமே இது தேர்தலுக்கான கூட்டணின்றதுல தெளிவா இருக்கும். நாங்க கொள்கை கூட்டணின்னு ஊரை ஏமாத்தல, ஊரை கொள்ளை அடிச்சு பங்கு பிரிக்கிறதுல எங்களுக்கு சண்டை இல்லை. மணல் கொள்ளையில இருந்து கனிம கொள்ளை வரைக்கும். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் 90% நிலைக்காது, நீடிக்காது. விஜய் ஒரு பக்கம் சொல்றாரு, நான் ஆட்சியில் பங்கு அப்படின்னு நான் போட்ட அரசியல் குண்டு வந்து இல்லை, அது அதிமுக கூட்டணியிலையும் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. வெடிக்கிற குண்டு இல்லை, ஷூட்டிங்ல போடுற கலர் குண்டு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி அவர்கள். அவரிடம் தற்போது அதிமுக சார்ந்த மற்றும் பல அரசியல் விவகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் கோபி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த செகண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே வந்து அதிமுகவினர் ஒரு முன்னெடுப்பு பண்றாங்க. அதாவது இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. அங்க போயிட்டு ஒரு காது குத்தும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை அடிச்சு அந்த மாதிரி முதல்வர் முன்னிலையில் நிதியமைச்சர் வந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக பட்ஜெட் எனும் பெயரில் மக்களுக்கு காது குத்திட்டு இருந்தது இந்த வருஷமும் தொடருதுன்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பு பண்றாங்க. இது மக்கள் ரசிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதுல என்ன உண்மைதானே? மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்கு தானே ஒரு எதிர்கட்சி. உண்மையை தானே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. காது தானே குத்திட்டு இருக்காங்க. ஒரு காது போய் 2 காது போய் மேல் காது வரைக்கும் குத்திட்டு இருக்காங்க. 4.5 வருஷம் வேற என்னப்பா செஞ்சாங்க? அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட காது குத்து விழான்னு ஏற்கனவே உருட்டுக்கடை அல்வா கொடுத்து தான் பழக்கம் அவங்களுக்கு. அதனால உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுச்சு. ஸோ இப்போ இது இடைக்கால பட்ஜெட் தான். இன்னொன்று ஒரு சில வாரங்கள் தானே இருக்குது தேர்தலுக்கு. அதனால ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டில் என்னென்ன பண்ணிட்டாங்க, மருத்துவத்துக்கு, விவசாயத்துக்கு என்னெல்லாம் பண்ணி எவ்வளோ ஊழல் பண்ண முடியுமோ அதை தானே பண்ணியிருக்காங்க. மக்களை காது குத்தி இப்போ வந்து கண்கட்டு வித்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் அப்போ அதை எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால தான் ஒரு பத்திரிகை அடித்து எங்களால் முடிஞ்சது ஏதோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும். 5 வருட ஒரு சில வாரங்களோடு சேர்த்துங்க. அந்த 5 வருட ஆட்சியில சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பட்ஜெட்ன்ற பேர்ல ஒரு வெத்து பேப்பரை தான் அவங்க வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே செயல் வடிவம் பெறலன்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த பட்ஜெட்ல இது வரைக்கும் அறிவிச்சதற்கான பலன்கள் என்ன? இப்போ மகளிர்களுக்கான அறிவிச்ச பல திட்டங்கள், அதனுடைய பலன்கள் என்ன, இப்போ புதுசா என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய அறிவிச்சிருக்காங்க. நம்ம அந்த பட்ஜெட் பத்தியே ஒரு இது தனியா பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். பட் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற முக்கியமான பல விஷயங்கள்ல நிறைய அறிவிப்புகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டு இருக்காரு. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அது மூலமா 13.3 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான விஷயங்கள். அது மூலமா 36 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கு. இந்த மாதிரியான அறிவிப்புகள், விடியல் பயணங்களினுடைய பலன்கள் என்னவாக இருக்கிறது, மகளிர் உரிமை தொகை பலன் என்னவாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அண்ட் ஃபர்தராகவும் இந்த பிளான்ஸ்லாம் இருக்கு. இரவோடு இரவு 5000 ரூபாய் போடுறீங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்கீங்களே. நீங்கள் தான் சூப்பராக கண் வீழ்த்தி இரவும் பகலும் பாடுபட்டு எக்ஸாம் எழுதிருக்கீங்களே.
அப்போ ஆன் மெரிட்ல ரிசல்ட் வரட்டும். ஏன் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா 5000 ரூபாய் போடுறீங்க? பயம் பதட்டம் தானே. அது திருட்டுத்தனம் இல்லை. ஆமாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் இன்னும் ராஜதந்திரம், அரசு ராஜதந்திரம். அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இது மாதிரி கொடுக்க போற இத்தனை நாள் கோடைக்காலம் வரலையா? இல்ல இத்தனை நாள் ஒரு விஷயத்தை அறிவிச்சுட்டு 2 வாரம் கழிச்சு தானே போட்டிருக்கீங்க. யாரோ தடுக்கிறாங்க. அது அரசால அறிவிக்கப்பட்டு பாஸ் பண்ணி ஒரு ஜீவோ பாஸ் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயத்தை யார் தடுக்க முடியும்? அதாவது நான் தான் சொல்றேனே, எலெக்ஷன் வந்துட்டா உங்களுக்கு மக்கள் மேல பாசம் வந்துடும், இவங்களுக்கு ஜுரம் வந்துடும், அதனால பாசம் வரும். அதனால ஏமாற்று வேலைகளும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு அதுக்கு 3 வருஷம் ஒண்ணுமே கொடுக்கல, போன இந்த பொங்கலுக்கு ஏன் கொடுக்குறீங்க? ஸோ அது ஒரு வகையான லஞ்சம் தான். அவங்க செஞ்ச தப்புக்கு கைவிட்டு கொடுக்குறாங்க, மக்களுக்கு கைவிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அடிச்ச கொள்ளை பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல நாங்க ஐடி விங் மூலமாகவும் எங்களுடைய நிர்வாகிகள் மூலமாகவும் ஒவ்வொரு வீடா கொண்டு போய் சேர்க்கிறோம். கிட்டத்தட்ட விலைவாசி ஏற்றங்கள்லேருந்து, வரி உயர்வுகள்லேருந்து, மின்சார கட்டணத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு இந்த அரசுனால. அப்போ இதுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்க? கொள்ளடிச்ச பணத்தையும் கனிம வலையிலையும் மணல்லையும் டாஸ்மாக்லையும் கொள்ளடிச்சதெல்லாம் கொண்டு போய் ஏதோ மக்களுக்கு ஒரு கைவிட்டு கொடுத்து அந்த நேரத்தில் சக்கரை தண்ணி ஊற்றி ஓட்ட வேட்டையானன்னு பாக்குறீங்க. ஆனா மக்கள் இந்த முறை தெளிவா இருக்காங்கப்பா. நீங்க தான் சிறப்பா இருந்தா ஏன் இங்க பாரு போராட்டங்கள் நடக்கும், இங்கு பாரு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஒரு பகுதியினர் போராட்டம், அதுலயும் சரியான விளக்கம் இல்லைன்றது போராட்டம், சம வேலைக்கு சம ஊதியம்ன்றதுக்காக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், கௌரவ விருவிலையாளர்கள் நிறைய பேரை நீக்கி இருக்கீங்க. எத்தனை போராட்டம். மீனவர்கள், விவசாயிகள், ஒட்டுமொத்த தமிழ்நாடே போராட்ட களமா இருக்கு. ஏதோ ஒரு சம்பிரதாயம் வாங்கல்ல, அது போல இந்த பட்ஜெட்டை ஒரு சம்பிரதாயமா அவங்க கடந்து போறாங்க. அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி எளிய முறையில கொண்டு போய் காதணி திருவிழான்னு கொண்டு போயிட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த 5000 விவகாரம் கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த அவங்க நம்புறாங்க, பாக்குறாங்க. கை யாருக்கு கொடுக்கும் கோபி? கை கொடுக்கும்ன்றது யாருக்கு? மக்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவங்க எலெக்ஷனுக்கு கை கொடுக்கும்? இல்ல அதான் மக்களுக்கு சரியான நேரத்துல இப்படி ஒரு உதவி செய்தது எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டிருக்கிற சதியை மீறி ராஜதந்திர நடவடிக்கையாக முதல் அலையை தாண்டி 2வது அலை வருது. எக்காரணத்தை கொண்டும் நாங்க வரி உயர்த்த மாட்டோம் சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்த உடனே நீங்க 100-150% வரியை உயர்த்துறீங்களே, இதுதான் உதவியா? 67% வருஷத்துக்கு 6% ஏத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட 70-75% நோக்கி போயிட்டு இருக்கு மின்சார கட்டணம். இதுதான் நீங்க உதவியா? எந்த மக்களை பத்தி கவலைப்பட்டீங்க? அந்தந்த நேரத்துக்கு போய் வாக்குறுதி, அதுதான் நாங்க காது குத்துற விழா நாங்க அச்சடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் கை கொடுக்குறதா? இன்னைக்கு 2-3 வாரம் இருக்கும்போது இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு நடுவில் நடந்த விஷயம் எதுவுமே தெரியலையா? வெள்ள அறிக்கை கேட்டோமே, முதலீடுகளை பத்தி பேசுறீங்களே, ஏன் வெள்ள அறிக்கை கொடுக்கல? மழைநீர் வடிகாலுக்கு வெள்ள அறிக்கை கேட்டோமே, இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஊடகம் உங்களுக்கு தெரியும் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு சொன்னாரு. திருப்பூர் கமிட்டியில ஆரம்பிச்ச விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை % முடிச்சேன்னு சொல்லிட்டு உள்ளாட்சி மந்திரி KN நேருவோ இல்ல மேயரோ விளக்கம் கொடுத்தாங்களா? ஏங்க சும்மா முட்டாள்களா நினைச்சிட்டீங்க? அப்படிலாம் கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க களத்துல உணர்ந்திருக்காங்க எத்தனை வித விஷயங்கள். நாங்க பரப்புரைக்கு போகும்போது எடுத்து காட்டுறாங்க அட்டைகள். என்னன்னு நீங்க இருக்கும்போது 300 ரூபாய் கட்டணும், இன்னைக்கு 1300 ரூபாய் கட்டுறோம். நீங்க இருக்கும்போது மின்சார பில் 1000 ரூபாய், இன்னைக்கு 4000 ரூபாய் கட்டுறோம். எதுக்கு ஏன் கட்டுறோம் கூட எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு கிளப்புங்க அதிகமாகி போயிருக்கு. 1 நம்பர் லாட்டரி, முறைகேடான லாட்டரிகள், அங்க இருக்க ஆந்திரா பார்டர்ல இருந்து அங்க இருக்கிற நம்ம கேரளா பார்டர் வரைக்கும் கஞ்சா எல்லா வடிவத்திலும் உள்ள வருது. பிற மாநிலத்தில இருந்து செக் போஸ்ட்ல என்ன பண்றாங்க? போதை தடுப்பு பிரிவு என்ன பண்ணுது? மதுவிலக்கு தடுப்பு பிரிவு என்ன பண்ணுது? என்னப்பா இங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. நீங்க என்னவோ ஆடல் பாடல் கூடல்னு சும்மா பெருமையை மாறுது. அப்பாவும் பிள்ளையும் முதலமைச்சர் மகன் உதயநிதியும் சும்மா தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கு? எதுனா ஷூட்டிங்? அது அரசு இல்ல. பீகார்ல இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்தது அங்க நிதிஷ்குமார். பீகாருக்கு நான் புள்ள மருமகன் மாமா மச்சான்லாம் இருந்தாங்க. இல்ல முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருந்தாங்க இல்லையா? ஆக்சுவலா அது கடன் உதவின்ற பேர்ல. அதுதான் அந்த வெற்றிக்கு கை கொடுத்தது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நகர்வு இதுவும் கை கொடுக்கும்னு பார்க்குறாங்கல்ல. இப்போ சிலர் இதன் மூலமாக கருத்து சொல்பவர்கள் இந்த 5000 ரூபாய் மக்கள் திமுக அரசு மீது இருக்கிற அதிருப்தியே ஓரளவு மாற்றி இருக்கு, குறிப்பாக பெண்கள் மத்தியில். அப்படி ரொம்ப மாற்றி இருக்குமா? அங்க பீகார்ல மது விலக்கு இருக்கு, இங்க இருக்கா? மதுவுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்றீங்களா? வந்த உடனே என்ன கல்யாண கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், ஒரு புனிதமான இடம் திருமண கூடங்கள். அங்க நீங்க அந்த லைசன்ஸ் A1 அந்த F1 லைசன்ஸா அது வாங்கலாம்னு அறிவிப்பு கொடுக்குறீங்க. போராட்டம் பண்ண பிறகு என்ன பண்றீங்க? வாபஸ் பண்றீங்க. அப்புறம் நீங்க பீகாரை கம்பேர் பண்ண முடியாது. இல்ல அங்கன்னா மாமா மச்சான் மருமகன் புள்ள எல்லாரும் உட்காந்துட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்களா? பீகார்ல எதை கொடுத்தாலுமே அந்த ஆட்சியில தலைமையில இருக்க முதலமைச்சரும் யாருக்கு இயங்குதோ அதனுடைய நிர்வாகத்தின் சார்ந்துதான் ஓட்டு விழும். சும்மா
நம்ம வந்து கையூட்டு கொடுத்துட்டு லஞ்சம் தான், இது ஒரு வகையான லஞ்சம் தான் இது. அதாவது சட்ட ரீதியா பண்றாங்க, அரசு அதிகாரம் அவங்க கையில இருக்குதுன்றதுனால. அதான் நான் தான் சொல்றேன், அவங்க எல்லாத்துக்கும் குழு போடுவாங்கப்பா. ஒரு லஞ்சத்தை எப்படி போடணும்ன்றதுக்குள்ள ஒரு குழு போடுவாங்க. குழு வந்து நல்ல விஷயங்களுக்கு போட மாட்டாங்க, மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு போட மாட்டாங்க. ஒப்புக்கு சப்பான்னு குழுங்களை அமைச்சிட்டு அந்த குழுல எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. நம்ம தான் போய் தூசி தட்டி எழுப்பணும், அந்த அளவுக்கு தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், எல்லா விஷயங்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போகக்கூடாது. எங்க போனாலும் மந்திரிகள் என்ன பண்றாங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாரு கோபி, ஒரு ஆட்சியினுடைய வெற்றி என்னன்னா, அங்க வந்து மக்கள் பிரதிநிதிகளோ அமைச்சர்களோ பொறுப்பு அமைச்சர்களோ போகும்போது அங்க ஒரு எழுச்சி இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். ஆனா போற இடங்கள்லாம் அவங்க ஊடகம் தான் எடுத்து போடுது, எல்லாம் சுற்றி வளைச்சுட்டாங்க. ஒவ்வொரு மந்திரி போற இடத்துல அங்க பொதுமக்கள் சுற்றி வளைக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகள் போகும்போது சுற்றி வளைக்கிறாங்க. அந்த விரக்தியில என்ன பண்றாங்க, பலார் ஒரு சக நிர்வாகி அடிக்கிறாங்க. ஒரு எம்பி அடிக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ அடிக்கிறாரு, ஒரு மந்திரி அடிக்கிறாரு, கல்லை தூக்கி வீசுறாரு. அந்த விரக்தி, ஒரு அமைச்சர்னா எவ்வளவு பெரிய பதவி வந்தா எவ்வளவு, ஒரு காலத்துல எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கும். இப்ப எங்க அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, ஒரு கலையா இருக்கும்பா. நீ நல்ல ஆட்சி நடத்தினா அந்த இடமே ஒரு கலையா இருக்கும். இது என்ன, இது எல்லாரும் யாரோ புள்ள பிடிக்கிறவங்க வந்தா மாதிரி நினைக்கிறாங்க. மந்திரி வந்தா புள்ள பிடிக்கிறவங்க வந்துட்டான், எம்எல்ஏ வந்தா புள்ள பிடிக்கிறவங்க வந்துட்டான் மாதிரி மக்கள் சுற்றி வளைச்சு போராட்டத்துல இறங்குறாங்க. அப்ப அதுவே ஒரு சான்று இல்ல. அந்த கோபமும் விரக்தியும் எங்க, இது முதலமைச்சர் பார்த்து நம்மள திட்டுவாரோன்ற அச்சத்துல சக நிர்வாகிய கன்னத்துல அடிக்கிறது, அவங்க ஜாதியை சொல்லி கொச்சையா பேசுறது. இதை பார்த்தே தெரியல அவங்க ஆட்சி நிர்வாகம் எப்படி போயிருக்கு, சீர்கட்டு போயிருக்குன்னு. நீங்க நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா எதுவுமே நீங்க 5000 இல்ல 10000 இல்ல 50000 கூட கொடு, எது கொடுத்தாலும் இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க வந்து ₹1,00,000 கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட எங்க ஆட்சியில 2 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கான பயனாளின்னா இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் போட்டு கண்கட்டு வித்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே இப்போ அந்த அதிருப்திகளின் வெளிப்பாடு அதிகமாக கையூட்டம் அதிகமாகி போயிட்டு இருக்கு. இப்போ அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்தாங்க, இப்போ 5000. மிச்ச காசு விஏபி ஸ்டார் தொகுதியில எவ்வளவு கொடுப்பாங்களோ, இன்னும் யார் வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க, பிள்ளையாருக்கு வழி தேங்காய். அப்போ இங்கே வாக்குறுதிகள் கொடுக்கறது அதில் நிறைவேற்றாம இருக்கு திமுக அரசு அப்படின்னு அதிமுக நிறைய விஷயங்களை சொல்றீங்க. அதுக்கு காரணம் இங்கே நிதி சுமை பெருமளவு இருக்கு, கடனும் அதிகம் வாங்கி போட்டுட்டாங்க. அப்போ இங்க தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சவால்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது அதிமுக சில வாக்குறுதிகளை அறிவிக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில வாக்குறுதிகளை அறிவிக்கிறார். இப்போ அதுல வந்து சில விஷயங்கள், 3 கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும், கல்வி கடனை தள்ளுபடி பண்றது, சிறுபான்மை வகுப்பு மகளிருக்கான அந்த வட்டி இல்லாத கடன் கூட்டுறவு சங்கங்களை 2000 ரூபாய் முதியோர் உதவி, பாலின வேறுபாடு இல்லாத இலவச பயணம் பேருந்து, இந்த மாதிரியான சில அறிவிப்புகளை, முதியோர் உதவி தொகை. ஆமா, இப்போ இதெல்லாம் எப்படி அதிமுகவால நிறைவேற்ற முடியும்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. நான் இது புள்ளி விவரங்களோடு சொல்றேன், அந்த ரெக்கார்டு வைஸ் சொல்றேன். இப்போ எங்களுடைய ஆட்சியில விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர், விலையெல்லாம் ஆடு மாடுகள், அம்மா ஸ்கூட்டி, தாலிக்கு தங்கம், கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை, தாய் செய் பெட்டகம், மிதிவண்டி, லேப்டாப் இத்தனையும் கொடுத்தோம். கட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. நீங்க எடுத்து பாருங்க, 4.5 லட்சம் கோடிக்குள்ள கட்டுக்குள்ள 10 வருடம் கழிந்தும் கட்டுக்குள்ள இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து ஒரு 50 வருஷம் வாங்க வேண்டிய கடனை ஒட்டுமொத்தமா 9 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பொருளாதார குழுன்னு ஒண்ணு போட்டு அதுக்கு ஹெட்டா வந்து ஒரு ஜெயரஞ்சனை போட்டு வச்சிருந்தீங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு நிருபர் கேட்கிறாரு இவ்வளவு கடன் ஆகுது, அதனால உங்களுக்கு பிரச்சனை, அவர் சொல்றது அதனால உங்களுக்கு பிரச்சனை, அரசு கடன் வாங்குது, அரசு திருப்பி எப்படி கொடுத்துரும், மக்கள் வரி வருவாய் இல்லைன்னா கொடுத்துருமா, மக்கள் வரி கட்டலைன்னா மக்களுடைய வரி வருவாய், அவங்களுடைய நிறுவனங்கள் மூலமா கிடைக்கிற வருவாய்கள், இறக்குமதி ஏற்றுமதி சேவைகள், இதை சார்ந்து தானே அரசுக்கு பணம் கிடைக்கும். டாஸ்மாக்ல இருந்து எல்லாமே மக்களுடைய பணம் தானே திருப்பி உங்களுக்கு கிடைக்குது. அவர் சொல்றாரு. அப்ப எந்த லட்சணத்துல இருக்கும் பாத்துங்க பொருளாதார குழு. ஜெயரஞ்சனே ஒரு நிருபரை பார்த்து உங்களுக்கு என்ன, அதுக்கும் மக்களுக்கும் அது என்னப்பா, ஒரு அரசே வந்து பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், மக்களுக்காக மட்டும்தான் அரசு, மக்களுக்காக மட்டுமே அரசு, மக்களுக்காகவே அரசு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, உனக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம், இதை பத்தி உனக்கு என்ன கவலை, அரசு கடன் வாங்கியது அரசு, அப்ப அரசு நான் தனியார் நிறுவனமா? அப்போ எந்த லட்சணத்துல நிதி மேலாண்மை இருக்கும்? நிதி மேலாண்மை சரிகட்ட என்ன பண்ணீங்க? வாங்குற கடன்ல இருந்து 30% கூட வந்து மூலதன செலவு செய்யலன்னு சிஏஜி அறிக்கை கொடுக்குது. இதெல்லாம் சும்மா போற போக்குல இல்ல, வருவாய் பற்றாக்குறையே இருக்காது. நீங்க இன்னைக்கு 1.25 லட்சம் கோடி எங்களுக்கு வரி குறைவா இருந்துச்சு, கொரோனா காலகட்டம் ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு நாளைக்கு 9 லட்சம் பேருக்கு வந்து அம்மா உணவுகளை கொடுத்தோம். புரியுதா? எந்த அளவுக்கு அந்த கொரோனா நிதிகள் கூட மத்திய அரசு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க ஒதுக்கி அதுல இறங்கணும். மாஸ்க்ல இருந்து சானிடைசர், தெளிப்பான்கள், ப்ளீச்சிங் பவுடர், இது மாதிரி எல்லா இதர மருத்துவ இதெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம். நாங்க வந்து அது நிதி மேலாண்மை தான். எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவு பண்ணணும், எதுக்காக எதை செலவு பண்ணணும். ஒரு குடும்பமே இருந்தா கூட ஒரு பட்ஜெட் இருக்குல்ல. உனக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுக்குள்ளதான் நீ குடும்பத்தை நடத்த முடியும். ரொம்ப அத்தியாவசிய தேவை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டமைப்புக்காக பண்ணணும் போது கடன் வாங்குவாங்க. இப்போ கடனை நாங்க எப்படின்னா
கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் மூலமா வர வருமானத்தை நாங்க வந்து சரி கட்டிட்டு வந்தோம். ஆனா உங்களுக்கு முழுக்க அரசுக்கு சேர வேண்டிய பணத்திலையும் ஊழல், வாங்கினதையும் சரியா முறையா செலவு பண்ணாம உள்கட்டமைப்பு இல்லாம தறிக்கட்டு ஓடிட்டு இருக்குப்பா. எதுக்கு ஏன் செலவு பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு 9 லட்சம் கடன் வந்து மக்கள் தலையில தான் சுமத்தி இருக்கீங்க. இல்ல இந்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தா அவங்க இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் சொல்றாங்க. நாங்க 2 இலக்கத்துல நாங்க வந்து வளர்ச்சி சதவீதத்தை 2 இலக்கத்துக்கு மாத்தி அடைஞ்சிருக்கோம். இப்போ இதுல பேப்பர்ல இன்னைக்கு பேப்பர் ஃபுல்லா இந்த விளம்பரம் தான் 11.19% கடந்த 5 ஆண்டுகள்ல. ஒன்னும் இல்ல, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷார்ட்டாவே எளிய மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லுது. மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி, திருப்பூர்ல ஆடை இந்த சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், நீர் மேலாண்மைலாம் ஒரு விதை போட்டோம்னா பழம் வந்து உடனே பறிச்சு சாப்பிட முடியாது. கடந்த 10 வருடம் நாங்கள் போட்ட உருவாக்கிய விதை தான் வளர்ந்து அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. நீங்க உடனே 4.5 வருஷத்துல ஒரு மரத்தை உருவாக்கிட முடியுமா? அதெல்லாம் எடப்பாடியார் காலத்தில் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக தடுப்பணைகளுக்கு பட்ஜெட் 1000 கோடி ஒதுக்கி எல்லாம் செஞ்சாரு. நாங்க 2000 தடுப்பணைகள் கட்டணும், நீங்க பட்ஜெட் விவசாயத்துக்கு ஒதுக்குனீங்க. எத்தனை தடுப்பணைகள் கட்டினீங்க? எத்தனை கூட்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு மதுரையில தண்ணி பற்றாக்குறை இல்லாம இருக்குதுன்னா காரணம் அதுக்கு எடப்பாடியார் தான். தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் பற்றாக்குறையை வந்து தீர்த்து ஒரு துளி தண்ணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. 100 ஏரி திறப்பு திட்டங்களாகட்டும், குடிமராமத்து பணிகளாகட்டும், இத்தனை காவேரி கோதாவரி இணைப்புக்கு முன்னெடுத்தது, அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால கனவு அது. அதையெல்லாம் கொண்டு வந்தார் எடப்பாடியார். அது மாதிரி ஒரு பெரிய திட்டம் 1600 கோடி 1500 கோடி மெட்ரோ 63,000 கோடி, இப்படி அப்படியே முத்தா நவரத்னம் போல நாங்க செஞ்சிருக்குமே. சும்மா இது அதுன்ற நாங்க போட்ட விதைப்பாது அந்த கட்டமைப்புகள் நாங்க உருவாக்கி வச்சுட்டு போனோம். இதே கொரோனா கூட 2வது அலைக்கு நாங்க கட்டமைப்பு உருவாக்கி போய் கூட நீங்க தத்தளிச்சு போனீங்களா? ஆக்சிஜன் இல்லாம ஆம்புலன்ஸ் சுடுகாட்டுல எல்லாம் கியூல நின்னுச்சே. ஒருத்தருக்கும் அது சரியும். நீ எதுவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு வெற்றி வந்து அது சின்ன நிறுவனமோ ஒரு அரசோ, நீ என்ன மாதிரி ஆளை போட்டிருக்க, நேர்மையா இருக்கிறீங்களா, அது கண்காணிக்கிறீங்களா, அந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போறதுலதான் சக்சஸ் இருக்கு. சும்மா நம்ம வெற்றி விளம்பரங்கள் போட்டுக்க கூடாது. இன்னைக்கு தறி கட்டி போயிருக்கு. கடன்களாகட்டும் முதலீடுகளாகட்டும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு துணை முதல்வர் பேசுறாரு. எந்த மக்களை போய் பாத்தீங்க? தன் வீட்டு மக்களா? தமிழ்நாடு இல்ல, அதுதான் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு முதலமைச்சர் சொல்வார். அவருடைய மக்களை மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க உதயநிதி சொல்வார் அவங்க வீட்டு மக்களை. எந்த மக்கள்? 4.5 வருஷம் முடிஞ்ச பிறகு உங்கள் கனவை சொல்லுங்கள். எங்கள் கனவு என்னன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. மொத்தமா உங்களை வீட்டுக்கு அனுப்புறது தான் கனவு, ஒழிச்சு கட்டுறது தான் கனவு. என்ன கனவு? 75 வருட கட்சி எல்லாமே அதிமுக 32 வருடம் செஞ்சு வச்சிருக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இதை எல்லாத்தையும் அதிமுக எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் விட ஆப்போசிட்ல நெகட்டிவா திமுக சைட்ல இருந்து ஒரே ஒரு பெரிய ஆயுதத்தை முன்வைக்கிறாங்க. இங்க வந்து முழுக்க அதிமுக வந்து பாஜகவின் அடிமையாக இருக்கிறது. நீங்க அதிமுகவுக்கு ஓட் போடுறீங்க, அது வந்து என்டிஏக்கு ஓட் போடுறீங்க அப்படிங்கிறது பாஜகவை உள்ளே அனுமதிப்பதற்கு சமமானது அப்படிங்கிறது. இப்ப இங்க இன்னும் சொல்ல போனா அதிமுக பத்தி பெருசா பேசுறது இல்ல, பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் திமுகவை பேசிட்டு இருக்கு. அதுதான்ப்பா இதெல்லாம் என்னப்பா இது? ஒரு யோசிச்சு பாருங்க. முதல்ல தமிழ்நாட்டுல 4 சீட்டு வர்றதுக்கு காரணமா யார் இருந்தது சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, யார் இருந்தது? பிஜேபி 4 சீட்டு வாங்குறதுக்கு யாரு காரணமா இருந்தது? இதே திருமாவளவன் அது கூட்டணியில இருந்தார், அவரும் ஒரு சீட்டு ஜெயிச்சாரு. 1999 ஆகட்டும் 2001 காலகட்டங்கள்ல பிஜேபி கூட்டணியில தீண்டத்தகாத கட்சி அல்ல, பண்டாரம் கட்சின்னு சொன்னீங்க, அப்புறம் தீண்டத்தகாத கட்சி இல்ல, அது ஒரு சமூக இயக்கம் எத்தனையோ சொல்லிட்டு அதோட இணைஞ்சு ஃபர்ஸ்ட் விதைய போட்டது காரணமானது நீங்க. அதை பத்தி நீங்க பேசலாமா? இல்ல 25 வருடம் அதுக்கப்புறம் அது தவறுகள் எல்லாம் உணர்ந்தா எதுவா இருந்தாலுமே இங்க வந்து என்னன்னா ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது தேர்தல் கணக்கு. நீங்க நல்லவங்க மாதிரி நீங்க பேசாதீங்க. நீங்க சொல்றீங்கல்ல டெல்லி தலைமை தான் நீங்க அடிமைன்றீங்க. யார் அடிமை? இன்னைக்கு பகிரங்கமாவே மாணிக் தாகூர் வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு, எதிர்த்து கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு, திருப்பி அடிப்போன்றாரு. செல்வ பெருந்தகையினால கட்டுப்படுத்த முடியல. மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணஜோடங்கர் என்ன சொல்றாரு, இன்னுமே ஏன் நீங்க குழு அமைக்கலன்றாரு. நீங்க கனிமொழி விட்டு நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க ராகுல் கிட்ட, இன்னுமே ராகுல் கிட்ட நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றாங்க. நீங்க செஞ்ச தப்ப நாங்க சுமக்கணுமான்றாரு மாணிக் தாகூர். நீங்க செய்யற தப்ப நாங்களும் எங்க தலையில தான் விடியுதுன்றாங்க. ஏன்னா மதுரையில 23 பேர் கைது பண்ணி சொந்த கட்சிக்காரங்களே வச்சிருக்காங்க. 200 கோடிக்கு மேல முறைகேடு நடந்திருக்குன்னு. தளபதிக்கும் மாணிக் தாகருக்கும் சதா 365 நாளும் பிரச்சனை. அந்த கிள்ளியூர் சட்டமன்ற ஃப்ளோர் லீடர் இருக்காரு இல்லையா, அவர் தலைமையில எல்லாரும் தான் போய் பார்த்துட்டு எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து பேசலாமா கூட்டணியை பத்தி? எங்களுக்கு எந்த கட்சியுமே வரல அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசுனீங்க. நாங்க வந்து என்டிஏ கூட்டணி ஏப்ரல் அறிவிச்சோம். அதுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டோம்.
வேட்புமனு கொடுத்துட்டோம், நேர்காணல் நடத்திட்டோம், ஒட்டுமொத்தமா முழு வடிவம் பெற்று நாங்க ஜெட் வேகத்துல இல்ல அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்பயணம் உட்பட கூட்டணி முழு வடிவம் பெறுவது, கூட்டணி விரிவடைவது, இது எல்லாமே பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. இல்லையே, அதற்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் போய் இவர் போய் டெல்லி போயிட்டு வந்த பிறகு அமித்ஷா வந்து கூட்டணி பலமா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க தனிப்பட்ட முறையில ஒரு பாமக எல்லாமே என்டிஏல இருக்க தலை அன்புமணி பாமக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு வந்தாங்க. அதை தாண்டி நடந்தது எல்லாமே பெரும்பாலும் கூட்டணியின் போது இல்ல. நான் என்ன சொல்றேன், மத்தியில ஆளுகின்ற ஒரு ஆளுங்கட்சி பிஜேபி, மாநிலத்தின் பிரதான எதிர்கட்சி அதிமுக. ஓட்டு வங்கியின் அடிப்படையிலும் சரி, அதிகாரத்தின் அடிப்படையிலும் சரி, பவர் அதன் அடிப்படையில தான் வரிசைப்படி அமையும். அதுக்கப்புறம் வட மாவட்டம், வடமேற்கு மாவட்டங்கள்ல வலிமையா இருக்கிற பாமக, இன்னும் பிற கட்சிகள் இப்ப தென் மாவட்டங்கள் குறிப்பிட்ட சதவீதம் உள்ள அமமுக வந்துட்டு இருக்கு, ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு, ஜான் பாண்டியன் இணைஞ்சிருக்காரு. முன்ன என்ன உங்களுக்கு வேண்டும் யோசிச்சு பாருங்க. ஏசி சண்முகம் நம்ம கூட்டணியில இருக்காரு, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, எல்லாருமே இணைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க இருக்கிற ஒண்ணு கண்ணே கண்ணு காங்கிரஸே சமாதானப்படுத்தோம்னா திக்கி திணறி போயிருக்கீங்க. சண்முகம் சாரே என்ன சொல்ற, கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சாரே இரட்டை இலக்கு கொடுக்கணும்ன்றாரு. மனிதநேய கட்சி ஜவஹர்லா அவர் என்ன சொல்றாரு, இரட்டை இலக்கு கொடுக்கணும்னு. குழு அமைங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. இன்னுமே குழு அமைக்காம 22ஆம் தேதி வாய்தா போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க எங்களை பத்தி பேசுறீங்களா? அப்போ கீழ் மட்டத்தில் அவ்வளோ அதிருப்தி இருக்குன்றத நாங்க சொல்லலை, அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களே சொல்றாங்க. திருமா உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட, கொங்கு ஈஸ்வரன் உட்பட, அங்க திருப்புறம் பல்லடம்லாம் ஒரே பேட்டர்ன்ல கொலை நடக்குது. பவாரியா கும்பல் வந்துருச்சுன்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அது கொங்கு ஈஸ்வரனே ஒவ்வொரு இடத்துக்கும் அங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் பண்ணை வீடுகள் இருக்கவங்க தொடர்ந்து கொலை நடக்கும்போது அவரே அங்க விசிட் பண்றாரு. வேங்கை வயல் போன்ற சம்பவங்களும் தீண்டாமையும் தலைவர் சாடுதுன்னு விசிகா தலைவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. இல்ல அவ்வளோ இது இருந்தாலும் கூட்டணி என்னமோ இன்டாக்டா தானே இருக்கு. என்ன இன்டாக்ட்? உள்ளுக்குள்ள அவங்க சீட்டுகளுக்காக தான் பேசிட்டு ஒரு இருக்காங்க. ரூமுக்குள்ள பட் வந்து கட்சியை கூட்டணியை விட்டு வெளியேறுவது போல யாரும் பேசல. இல்லையே, 4 சவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்துல ஒவ்வொருத்தரும் மூளைக்கு மூளை எல்லாமே சாதாரண நிர்வாகிகள் கிடையாது, எம்பிக்கள். நீண்ட நாள் பயணிக்கக்கூடிய ஜோதிமணி அவர்களாகட்டும், மாணிக் தாகூர் ஆகட்டும், எல்லாம் கிறிஸ் ஜோடங்கரும் சரி, செல்வ பெருந்தையில இருந்து எல்லாருமே எங்களுக்கு வருத்தம் அளிக்குது திமுகவுடைய செயல்பாடுகள் இன்னும் குழு அமைக்கலன்னு பொதுவெளியில சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி வேலுசாமி உட்பட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன இரட்டை இலக்குல குடும்பம் தொழிலாளர்களுக்காக பாடுபடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சாம்சங் விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 12 மணி நேரம் மசோதாக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தி. யார சந்தோஷமா, ஏன்னா அவங்களுக்கே என்னன்னா களத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க, மிகப்பெரிய அதிருப்தி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சீட்டையாவது கூட்டி கொடுப்பாங்கன்னு பேரத்தை பேசுறாங்க. இவங்க ஐயோ நாங்க ஆட்சி அதிகாரம் இல்லை, நாங்க வந்து கக்கூஸ் கான்ட்ராக்ட் வந்தா கூட பிரிச்சு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு இவங்க தெளிவா இருக்காங்க. இவங்க செய்யற தப்புக்கெல்லாம் மதுரையில 23 பேரை கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சொந்த காங்கிரஸ் கவுன்சிலர் கேட்டதை கூட செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு விரக்தி வரும் இல்லப்பா. நிறைய மோதல்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் 90% நிலைக்காது, நீடிக்காது. அது வேறு திசையை நோக்கி போகும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதுவே இங்கே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளேயும் தொகுதி பங்கீடு இன்னும் முடிவு செய்யப்படலை. ஆனால் இங்கே வெளியில் வர தகவல்கள் பாஜக ஒரு 52 தொகுதிகள் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அதிமுகவில் கொடுக்காது. இப்போ அங்கேயுமே ஒரு முட்டல் மோதல் நிலவரம். எதுவுமே நாங்கள் யாருமே எங்கள் கூட்டணி இருக்கோம் யாருமே பொதுவெளியில் வந்து நாங்கள் திருப்பி அடிப்போம், திருப்பி உதைப்போம், ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்லாம் யாரும் பேசிக்கல. எல்லாருமே இது தேர்தலுக்கான கூட்டணின்றதுல தெளிவா இருக்கும். நாங்க கொள்கை கூட்டணின்னு ஊரை ஏமாத்தல, ஊரை கொள்ளை அடிச்சு பங்கு பிரிக்கிறதுல எங்களுக்கு சண்டை இல்லை. மணல் கொள்ளையில இருந்து கனிம கொள்ளை வரைக்கும் தேர்தலுக்கான கூட்டணி, தேர்தலுக்கான உடன்படிக்கைன்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். முடிஞ்ச பிறகு அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, கேட்கறது அவங்க உரிமை. என்ன கொடுக்கணும்ன்றது அதிமுக தலைமை முடிவு பண்ணும். யாருக்கு எங்கெங்க வலிமை, எங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் இருக்கு, எல்லாருக்குமே அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்பால பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இதில் ஃபைனலாக வந்து இன்னும் கூட்டணி கிட்டத்தட்ட 22-23 வாக்கில் முடிவடைஞ்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதிமுகவோட ஃபர்தர் பிளான்ஸ் என்னவா இருக்குது? இல்லை நாங்கள் எங்களுடைய பிளான்ன்றது அதை நாங்கள் ரொம்ப வேகமாக ஜெட் வேகத்தில் ஆரம்பிச்சிட்டோம். அதை ஏப்ரல் ஆரம்பிச்சது, சுற்றுப்பயணங்கள், நேர்காணல் எல்லாம் கொஞ்சம் முழு இறுதி வடிவம் பட்டியலை மட்டும்தான் வெளியிடணும். அந்த 10%. அதில் முதல் கட்டமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எடப்பாடியார் அறிவிப்பார். எங்களுடைய இப்போ பிரதான ஒர்க் என்னன்னா, அதிமுக்கியமானது இவங்க செஞ்ச அவலங்கள் எல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும். கட்சி நிர்வாகம் ஆல்ரெடி சேர்த்துட்டு தான் இருக்காங்க. எஸ்ஐஆர் பணிகள் மூலமாகவும், லோக்கல் நிர்வாகிகள் மூலமாக அங்கே இருக்கிற நடக்குங்க போராட்டங்கள், நீதிமன்றங்கள் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் மலிஞ்சு போயிருக்கு. இப்போ கொசு, டெங்கு, எங்க பாரு டெங்கு, சிக்கன் குனியா வந்திருக்கு. அதுதான் எடப்பாடியார் கேட்கிறாரு. 16,40,00,000 கொசு ஒழிப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கன்னு கேட்கிறாரு. என்ன இன்னைக்கு ஆட்சி முடியும் போது முந்தானத்து மூச்சு முட்டி சாவற அளவுக்கு கொசு மருந்து அடிச்சுட்டு போறானுங்க. 5 வருஷம் அடிக்க வேண்டிய கொசு மருந்தை ஒரே நாள்ல அடிச்சு எல்லாருமே மூச்சு திணறிட்டு இருக்கோம். 5 வருஷம் அடிக்க வேண்டிய கொசு மருந்தை ஒரு நாள்ல அடிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு போட வேண்டிய ரோட்டை இன்னைக்குதான் வந்து ரோடு போட போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு கவுன்சிலர். இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுதா?
வெக்கம் இல்லையா? கூச்சம் இல்லையா? வரி இவ்வளவு வசூல் பண்ணிட்டு அந்த ரோடே இப்பதான் போட போறோம், கவுன்சிலர் எல்லாம் ரோடு போறதுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நேத்து முன்னாள் எம்எல்ஏ வந்து என்ன வேணும்னு கேட்கிறாரு. அவர் உங்கள் கனவை சொல்லுங்கன்றாரு, இவர் என்ன வேணும்னு சொல்றாரு. இப்ப எல்லா அக்கறையும் உங்களுக்கு வரும். நீங்க மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் ஊழல் மலிஞ்சு போயிருக்கு. எந்த ஏழை எளிய நோயாளிகள் வர்றதுக்கு பயப்படுறாங்க. கிட்னி திருட்டு நடக்குது, அதற்கான சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க. வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுனா தொடர்ச்சியா தரமணி என்ற ஒரு முக்கியமான பிரதான கல்லூரியில வந்து ஒரு வட மாநில குடும்பம் ஒட்டுமொத்தமா கொல்லப்படுது. போலீஸ் மேல பயம் இருந்தா, இந்த அரசு மேல பயம் இருந்தா இது நடக்குமா? அதற்கு அடுத்தே என்ன பண்றது? கூட்டு பாலியல் வன்கொடுமை நந்தனத்துல பொதுப்பணித்துறையுடைய அனுமதி இல்லாம நந்தனத்துல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு இளம் பெண் ஆளாக்கப்படுறாங்க. எல்லாமே எடுத்திருக்க கான்ட்ராக்ட், கேண்டீன் கான்ட்ராக்ட் எல்லாம் முறையான அனுமதி இல்லாம எடுத்த கான்ட்ராக்ட் எல்லாம் திமுக காரங்க. அப்ப எம்எல்ஏக்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒட்டுமொத்த திமுக ஆட்களுக்கே என்னன்னா இந்த அனுமதி பெறுவது, முறையா செய்வது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காது. கமிஷன் அதுதான் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். அதை தான் மோடி அவர்கள் வந்த போதும் சொன்னார். இந்த இதற்கு எதிராக, வாரிசுக்கு எதிராகவும் கரப்ஷனுக்கு எதிராகவும் தான் இந்த போராட்டம் தொடரும். ஸோ எல்லா விஷயங்கள், சட்ட ஒழுங்கு, கஞ்சா, போதை, கள்ளச்சாராயம், அபீனு, போன்ற போதை வஸ்துக்கள், கிளப்புகள், முறைகேடான லாட்டரி வியாபாரங்கள், சூதாட்டங்கள், இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட, நிர்வாக சீர்கேடுகள், ஒவ்வொரு துறையில நடந்திருக்கிறத 4 லட்சம் கோடி ஊழல்னு ஆல்ரெடி கவர்னர் கிட்ட கொடுத்திருக்காரு எடப்பாடியார். இதையும் வந்து கடிதம் வந்து பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. நீதிமன்றமும் இப்ப ஒரு வார காலக்கெடு விதிச்சிருக்கு. உச்ச நீதிமன்றமே பொறுப்பு டிஜிபி நீங்க வந்து பட்டியல கொடுக்கணும், அவங்க 2 வாரத்துல அதை கொடுக்கணும், இறுதி செய்யணும், இறுதி வரிவு பெறணும்னு. அஜித்குமார் வழக்கு எடுத்துக்குங்க. சாத்தான் குளத்துக்காக ஓடி போன நிருபர்களும் பத்திரிகை துறையும் இன்னைக்கு ஒரு அப்பாவி மேலதிகாரி சொன்னாரு நிகிதா போன்றவர்களுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு அதெல்லாம் நெஞ்சே வலிக்கும்பா. அதெல்லாம் நினைச்சாலே எத்தனை கனவுகளோடு ஒரு இளைஞன் வாழ்ந்திருப்பான். எங்கேயோ ஒண்ணு நான் யோசிக்கிறதுனா, பெருசா அவன் வந்து பெரிய உங்களை மாதிரி 10 கோடி கார்ல போகணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டான். பெரிய அவன் இடத்துல அவன் சிறுசா ஒரு காவலாளியா வேலை செஞ்சு தன் தாயோடு அமைதியா வாழக்கூடியவன கூட இந்த அரசு வாழ விடல. பார்த்து எங்க பாரு ரிப்போர்ட் ஆகல நிறைய, ஆனா 35-45 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. வந்த உடனே விக்னேஷ் என்ற ஒரு குதிரை சவாரி வந்து உடல்நலம் சரியில்லைன்னு சட்டசபையில சொல்லி அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்சார் முதலமைச்சர். எத்தனை பேர் சொல்லி பார்க்கலாம் லாக்அப் டெத்னால இறந்து போனது. அஜித்குமார் வந்து மிகப்பெரிய ஒரு வலி. எந்த தப்பும் செய்யாத ஒரு அப்பாவி இளைஞன் இருந்திருக்கான். அதுக்கெல்லாம் 90 கள்ளச்சாராயத்துல இறந்து போனாங்க. 80 பேருக்கு கண் பார்வையும் ஈரல் கொலையும் கெட்டு போயிருக்கு. அதுக்கெல்லாம் இந்த அரசு கண்டிப்பா பதில் சொல்லணும் கோபி. நம்ம அதான் சொன்னேன், நீங்க 10,000 50,000 எதை ஒன்னா கொடுத்து மக்களை ஏமாத்த பார்க்கலாம். ஆனா இறைவனுக்கு முன்னாடியும் இயற்கைக்கு முன்னாடி யாருமே தப்பிக்க முடியாது. இறைவனும் இயற்கை சக்தியும் மக்கள் கிட்ட இருக்கு. அந்த சக்தி திருப்பி இந்த ஆட்சி அடிக்கும். ஓகே மேம், நான் நிறைவா ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். இப்போ இதுல விஜய் ஒரு பக்கம் சொல்றாரு, நான் ஆட்சியில் பங்கு அப்படின்னு நான் போட்ட அரசியல் குண்டு வந்து திமுக கூட்டணிக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி அது அதிமுக கூட்டணியிலையும் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்குன்ற விஷயம் அதிமுக கூட்டணிக்குள்ள பேசப்பட்டது. அதற்கப்புறம் ஒரு சைலண்ட் ஒரு நிலவிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சில பத்திரிகையாளர்களுடைய பாயிண்ட்டும் என்னவா இருக்குன்னா, 2 பக்கமுமே திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் நீங்க தேர்தல் முடிவுகள் வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறது பெரும் வரைக்கும் நீங்க வந்து நாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் நீங்க உறுதியா சொல்லிட முடியாது. பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு நிலவரம் இருக்குல்ல. ஏன்னா பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தேசிய சக்திகள் மாநிலத்துக்குள்ளே தங்க வளரணும்னு நினைக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு பெறுவதில் தான் கண்டிப்பாக முனைவாங்க. அப்படின்ற போது பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலும் ஆட்சியில் பங்கு அதிமுக கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதாவது அவர் ஏதோ குண்டு போட்டனார்ல, அது வெடிக்கிற குண்டு இல்லை, ஷூட்டிங்கில் போடுற கலர் குண்டு அவருது. அதனால் விஜய் போட்ட குண்டெல்லாம் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது. இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிகள் உரிமை இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கல. ஏன்னா நம்ம தார்மீக அடிப்படையில் ஒரு மனித நேயத்தோடு நம்மளோட கூட்டம் இருக்கு. ஆனா கடந்த கால வரலாறு என்னன்னு இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு மாநிலம், இந்தியா முழுக்க இருக்க மாநிலங்களுக்கு சில தேவைகள் இருந்துச்சு. எங்களுடைய வரலாறு என்னன்னா, எல்லா இடத்துலையும் நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சு, இப்போ கூட்டணி கட்சிகள் ஓட்டு போடாதான் நாங்கள் ஜெயிக்க முடியுன்றனால எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் அதில் தெளிவாக இருக்கும். ஆனால் மைனாரிட்டி ஆட்சி நடத்துறது இவங்க 90 சீட்டு வச்சிருந்தாங்க, காங்கிரஸ்னால தான் அந்த ஆட்சி ஓச்சு. அதனால அவங்க அதை கேட்கறதுல நியாயம் இருக்கு. இப்போ என்னைக்காவது கூட்டணியில் இருக்கிற நாங்கள் இன்னொன்று சொல்ல போனால் தனித்தன்மையோடு தனித்தே நின்று இருக்கோம். அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்க வச்சு அம்மா வந்து சேக்கு தமிழரசு அவர்களாகட்டும், ஷேக் தாவூது, தனியரசு அவர்கள் எல்லாமே இரட்டை சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த சூழ்நிலாம் அதிமுக வந்து கூட்டணி கட்சினால தான் ஆட்சி நடத்தும்ன்ற சூழல் இல்லை. அதனால நாங்கள் மன உறுதியோடு வலிமையோடு சொல்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி சூழல் வராது. சூழல் வராத பட்சத்தில் எங்களால் கூட்டணிக்கு அந்த பழக்கமும் எங்களுக்கு இல்லைன்றதை சொல்கிறோம். ஆனால் அவங்களால சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய வரலாறு அப்போ கேட்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கு, கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சமாவது நியாயமா இருக்கணும்ல. நீங்க பிளைட் ஏறி போய் அவரு மூக்க அழகிரிக்கு
தாங்க, கலாநிதி மாறனுக்கு தாங்க, தயாநிதி மாறனுக்கு தாங்க, எல்லாருக்கும் கேட்ட துறையெல்லாம் கொடுத்தாங்க. பாவம் காங்கிரஸ் என்னென்ன துறை வேணுமோ மத்திய மந்திரியா கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யல. நீங்க ஆட்சி நடத்துறதுக்கு காரணமா இருந்தது அது காங்கிரஸ் தான் 2006 2011 காலகட்டங்கள். இப்போ கொஞ்சம் நியாய தர்மத்தோடு எத்திக்ஸோடு கொடுங்களேன், காங்கிரஸ்க்கு இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு அவசியம் இல்லை. அதனால விஜய் போட்ட குண்டெல்லாம் இல்ல. 67 பிறகு 20 அரசியல் தான் அதிமுக திமுக. நடுவுல 40 வருஷ கட்சி 35 வருஷ கட்சிலாம் இன்னுமே கூட்டணிக்குள்ளதான் அவங்க. இல்ல அங்க அந்த கூட்டணியில அதுக்கான தேவை உருவாயிருக்கு, அதை அவங்க பயன்படுத்திக்க பாக்குறாங்க அப்படின்னா இங்கேயும் அது ஏன் அது நடக்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இல்லைன்றமே. ஏன்னா நாங்க வந்து கொடுக்கும் போதே சீட்டு வந்து எங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வரும்போது தான் கொடுப்போம். நாங்க வந்து அவங்கள மாதிரி ஐடிக்கோ இல்ல இடிக்கோ பயந்துட்டு 65 சீட்டு கொடுத்து நாங்க அடிமை மாதிரி மைனாரிட்டி ஆட்சி நடத்தல. நாங்க எப்பொழுதுமே யார் யாருக்கு என்னென்ன தகுதி நாங்க சிங்கிள் மெஜாரிட்டில வர மாதிரி தான் ஓடு அதை சீட் ஷேரிங் நடந்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னொருத்தரை நம்பியும் ஆட்சி நடத்துனது கிடையாது. அதனால எங்களுடைய வரலாறு பொறுத்து தான் நாங்க பதில் சொல்ல முடியும். எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்றதை நாங்க எங்க புரட்சி தலைவர் அம்மா எல்லாருமே வந்து கூட்டணி இருந்தாலுமே சிங்கிள் மெஜாரிட்டில இது ஏன் இங்க வருதுன்னா பாஜகவோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் அப்படிதானே இருக்கு. அவங்க வந்து அதுதான் அவங்க அமித்ஷா அவர்களே என்ன சொல்லிட்டாரு, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட்சியில் பங்கு பெறுவது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் மாநிலத்தை தன்மையப்படுத்துறாங்க. அதுதான் அங்க போன மாநில கட்சிகள்ல இவங்களை சார்ந்து இருப்பாங்க. இவங்க கொடுக்குற ஆதரவுனால தான் அங்க ஆட்சி அமைக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி அதுக்கான அவசியமே எழலன்றனே நானு. அதுதான் தேர்தல் முடிவு வரும் முன்னாடி அப்படி சொல்லிட முடியாதுன்னு இல்லையா? அப்படித்தான் இருக்கும்ன்றது தானே எங்களோட வரலாறு. நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிருந்தோம். நான் எப்பவுமே 95 மார்க் எடுத்துட்டு இருக்கேன், புரியுதா? நான் திடீர்னு 40 மார்க் தான் எடுப்பேன்னு சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? எங்களுடைய வரலாறே 95 to 100 மார்க்ஸ் எடுத்த ஒரு கட்சி. அவ்வளோ இடைஞ்சல்களுக்கு நடுவில் சிங்கிள் மெஜாரிட்டில இருக்கும். எப்போ தர்ம யுத்தம் நடத்தி ஓபிஎஸ் வெளியே போன பிறகு கூட நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் 2 முறை நடக்கும்போது கூட நாங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுமா இல்லையா? அந்த அளவுக்கு நாங்க வலிமையா இருந்திருக்கோம். எத்தனோ இடைஞ்சல்கள் இடையூறுகளுக்கு நடுவில் கூட சிங்கிள் மெஜாரிட்டி தான் நடத்திருக்கோம். எங்களுக்கு எப்பயாவது யாராவது கூட்டணி ஆதரவு தெரிவிச்சிருந்தா நாங்க சொல்லலாம். பிற மாநிலங்களுக்கு அதுக்கு தேவை இருந்துச்சு, இங்க எங்களுக்கு தேவையில்லை. அதிமுகக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை நாங்கள் எதிர்கொண்டதில்லை. அது வராதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புகிறோம். அதற்கான ஒரு சூழலும் ஏற்படாது. ஆனால் எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை வந்து அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரே, தமிழ்நாட்டில் இருக்க அதிமுக என்டிஏ கூட்டணிக்கான அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இறுதி முடிவு எல்லாமே எடப்பாடியார் தான் எடுப்பாரு. சீட் ஷேரிங்ல இருந்து வேட்பாளர்கள் இருந்து அதே மாதிரி நாங்க பொதுக்குழுவும் அதுக்கான தீர்மானத்தை போட்டுட்டோம். அதனால அது திமுக காங்கிரஸ் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், அவங்களுக்கு பொருந்தும். அவங்களும் கொஞ்சம் இவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா மத்தியில் ஆட்சி இருக்கும்போது இவங்களை எவ்வளவு காப்பாத்தி விட்டாங்க, அதுக்கு அவங்க கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். அதுதான் நியாய தர்மம். எங்களுக்கு அது அவசியம் இல்லை. அதனால விஜய் போட்ட குண்டெல்லாம் ஒரு குண்டும் இல்லை, அது வெறும் ஷூட்டிங்ல போடுற கலர் குண்டு. அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபி.